திரு ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சை எப்படி பாக்குறீங்க? அடிப்படையான பொறுப்போ தன்மையோ இல்லாத ஒரு ஒரு பார்ப்போமா நாங்கள் ரவுடி ஆகிடுவோம் 6 மாதத்தில் யார் ரவுடின்னு பார்ப்போமா அப்படிங்கிறதெல்லாம் வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுகிற மாதிரி ட்வீட் போட்டுட்டு அதில் ஒரு வன்முறையை தூண்டுறது, நேபாளம் மாதிரி நடக்கும், பங்களாதேஷ் மாதிரி நடக்கும் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் இது என்ன அப்படின்னா, ஏதோ அவருக்கு ஒரு எம்ஜிஆரும் ஒரு அரசு இது சினிமா நடிகர் தான். அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறார். அப்போ அவங்களும் பொதுக்குழு இதெல்லாம் கூட்டினாங்கல்ல, அது எப்படி நடக்கும்? எப்படி? ஏன்னா அவங்க திமுக கற்றுருக்காங்க, எதுவுமே கிடையாது. இங்கே ஒரு நோக்கம் அவர் விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கை வச்சு எல்லாரும் தங்களை திமுக விஸ் தாவேகா அந்த புள்ளியில நகர்றதை நீங்க பாக்குறீங்களா? இல்லை, அந்த புள்ளியில தமிழக அரசியல்லாம் நகரல. இல்ல அதிகமா இப்ப திமுக காரங்களே பாஜக அதிமுக விமர்சிப்பதில்லை, தாவேகா எதிர்ப்பு அப்படின்ற ஒரு புள்ளியை நோக்கி இல்ல நீங்க எக்ஸிட் போல்லாம் வருது, இன்னும் எலெக்ஷனே வரல, எக்ஸிட் போல் எப்போ வரும்? போலிங் ஆனாதான் எக்ஸிட் போல் வரும். தேர்தல் அறிக்கை இருக்கு, வேட்பாளர் இருக்கு, கூட்டணி இருக்கு, இதெல்லாம் இருக்கு நிறையா. அதெல்லாம் இன்னும் காலம் இருக்கு. இருந்தாலும் இந்த 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 ஒரு மயக்கம் இருக்குல்ல, ஒரு 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 மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாலே அது இதுதான் அப்படிங்கிறது சினிமா பாணியில். இப்போல்லாம் என்னன்னா எல்லாமே உங்களுக்கு அந்த ரீல்ஸ் டெம்ப்ளெட்டு ஷார்ட்ஸு இதுக்கு போகிற மாதிரி வேணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் இவங்கெல்லாம். இது பொதுக்குழுவும் கிடையாது. இது ஒரு வணக்கம் சார். வணக்கம். திரு ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க? ஒரு கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காரு, ஒரு பொதுக்குழுவில் அவருடைய பேச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர்கிட்ட இப்போ அவர் பெரிய பொதுக்குழு கட்சியில் பெரிய பொறுப்புலாம் இருக்கலாம், ஆனால் ஒரு அடிப்படையான பொறுப்போ தன்மையோ இல்லாத ஒரு ஒரு ரவுடித்தனமான பேச்சு தான் அதில் இருக்குது. ஒயிட் காலர் ரவுடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய பேச்சு இருப்பதான் நான் கவனிக்கிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலுமே நீங்கள் அவருடைய நீங்கள் நல்லா கவனிங்க. திடீர்னு விடுதலை சிறுத்தைகளில் அவர் ஒரு பொறுப்பில் தலித் முதலமைச்சர் ஆக்குறது தான் நோக்கம் அப்படின்னு அந்த எந்த கூட்டணியில் அவங்க இருக்காங்களோ அந்த கூட்டணிக்கு ஒரு சிக்கலை உண்டாக்குற மாதிரி அவர் பேசுகிறார், ஒரு இதாக பேசுகிறார். அப்புறமா அதை அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், அவருக்கு சித்தாந்த ரீதியான தலைவர். அவர் அவருக்கு அம்பேத்கர், பெரியார், திராவிட இயக்க அவருக்கு இவர் கற்றுக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அவர் இன்னொரு தொலைநோக்கு அரசியல் அவர் அதனால அவர் பார்த்தார் இது சரிப்படாது அப்படிங்கிறது. அந்த கட்சியில் இருக்கிற மற்ற நிர்வாகிகளும் புரிஞ்சுக்கிட்டாங்க இது ஏதோ வேற மாதிரி இருக்க அப்படிங்கிறது. அப்புறம் அங்கேருந்து போயிட்டு அங்கே இப்போ இதுக்கு போயிருக்கார் தாவேக்கால. அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, கட்சிக்கு தலைவர்லாம் யார் வேணாலும் இருக்கட்டும், ஓனர் நான் தான் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு அவருடைய பேச்சிலையும் இதுலேயும் வெளிப்படுது. அது அங்கே பல சிக்கல்கள் இருக்கலாம். கட்சிக்குள்ளே தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்கு, மற்ற நிர்வாகிகளுக்கு முன்னாடி தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்கு, மற்றவர்களை பின்தள்ளுறதுக்கான உத்தியா அப்படின்னு இல்லை. ஆனால் பேசுகின்ற பேச்சுங்கிறது, பார்ப்போமா நாங்கள் ரவுடி ஆகிடுவோம் 6 மாதத்தில் யார் ரவுடின்னு பார்ப்போமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எந்த வகையிலும் அது உண்மையிலேயே அவங்க கட்சி தலைவராக இருக்கிறவருக்கு அதெல்லாம் புரியுதா புரியலையான்னு கூட சொல்ல முடியாது. விஜய் ஆமாம், விஜய் அது என்ன அவரோட ரியாக்ஷன் என்ன நமக்கு தெரியாது. அவங்க கட்சிக்குள்ளே எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு முன்னையெல்லாம் பொதுக்குழுன்னா கேமராலாம் இருக்காது, கட்சியோட தனிப்பட்ட விவகாரங்கள் விவரிக்கிறாங்க. மிஞ்சி போனால் ஒரு தலைவர்கள் பேசுறது வெளிப்படும். ஏன்னா ஒரு தலைவர் தீர்மானங்கள் தலைவருடைய கருத்து அது வரும். ஏன்னா கடைசியாக அவர் நிறைவுரையா அவர் சொல்வாரு அப்படிங்கிறது வரும். இப்பெல்லாம் என்னன்னா எல்லாமே உங்களுக்கு அந்த ரீல்ஸ் டெம்ப்ளெட்டு ஷார்ட்ஸு இதுக்கு போகிற மாதிரி வேணும். அதுக்கு சில இதை கட் பண்ணி போடணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் இவங்கெல்லாம். இது பொதுக்குழுவும் கிடையாது. இது ஒரு பொதுக்குழுக்கான தன்மை அதெல்லாம் ஒன்றும் பெருசு. சிறப்பு பொதுக்குழு, அது சிறப்பு பொதுக்குழு. சரி இருக்கட்டும். இப்போ திமுக தானே புதுசாக 49 திமுக தானே புதுசாக வந்திருக்கும். அவங்களும் மாநாடு நடத்தினாங்க, இளைஞர்கள். இன்னும் இளைஞர், அவங்களும் இளைஞர்கள். என்னன்னா அவங்க பெரியார்ட்டேருந்து கற்றுக்கிட்டு வராங்க, பெரியார்ட்டேருந்து முரண்பட்டும் வராங்க, கற்றுக்கிட்டாங்க. சில இடங்கள்ல முரண்படுறாங்க. அதனால ஒரு முரண்படுறதுக்கான காரணத்தையும் தெளிவாக்குறாங்க. அவங்க ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் அந்த இதில் தான் முரண்பட்டிருக்கோமே தவிர கொள்கை எங்களுக்கு பாதை ஒன்று தான், கொள்கை ஒன்று தான், லட்சியம் ஒன்று தான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அதை வரையறுக்கிறாங்க. ஒரு காரணம் இன்னைக்கு இந்த மாதிரிலாம் அப்படியான ஒரு இது இங்கே வரல. சரி, எம்ஜிஆரும் ஒரு அரசு இது சினிமா நடிகர் தான், மிகுந்த செல்வாக்குள்ள நடிகராக இருந்தவர் தான். அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறார்.
அப்போ அவங்களும் பொதுக்குழு இதெல்லாம் கூட்டினாங்கல்ல, அது எப்படி நடக்கும்? எப்படி? ஏன்னா அவங்க திமுகட்ட கத்திருக்காரு. அவர் ஒரு 20 ஆண்டுகள் திமுகவில் இருந்தவர். ஆனால் சில நிர்வாகிகள் வராங்க. இப்போ எஸ்டி சோமசுந்தரம் மாதிரி, கிருஷ்ணசாமி மாதிரி, நாஞ்சிலார் மாதிரி, மாதிரி ஆர் எம் வீரப்பன் மாதிரி அரசியல் அனுபவம் தெரிந்தவர்கள். அந்த இதில் தெரிந்தது திருச்சியில் அந்த சவுந்தரராஜன் இவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அனுபவம் இருக்குது. ஒரு கட்சி நடத்துறதுன்னா இந்த பண்பு இருக்கணும். ஏன்னா இன்னொன்று என்னென்னா, நீங்கள் திமுகவோட நாங்கள் தான் அண்ணாவின் கொள்கைகளை முன்னெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதால தான் அண்ணா திமுகன்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வைக்கும் பொழுது அண்ணா எப்படி அதை ஹேண்டில் பண்ணாரோ அந்த மாதிரியாவது கொஞ்சமாவது இருக்கணும்னாவது ஒரு அந்த உணர்வு, அந்த அனுபவம் இதெல்லாம் இருந்துச்சு. இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே ஒரு நோக்கம் வந்து அவர் விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கை வச்சு எல்லாரும் தங்களை வந்து முன்னிறுத்தி வளர்த்துக்கிட்டு ஒரு என்ன பார்க்க முடியுமோ பார்த்துடுறது அப்படிங்கிறது தான். அப்போ இவருங்க பேச்சு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இந்த அரசியலோட தன்மை எப்படி இருக்கும்? இவர் ஒரு ஆரோக்கியமான அரசு தமிழ்நாட்டில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ரெண்டும் வந்து தொடர்ந்து மோதிக்கொள்கின்ற கட்சி தான். கடுமையான விமர்சனங்கள்லாம் ரெண்டு தரப்புலையும் இருந்திருக்கு. அதையெல்லாம் கடந்து நீங்கள் தேர்தல் நாளில் கூட ஒரு தகராறு நடந்திருக்கா பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் வந்து ஒரு இடத்துல அதிமுக திமுக அவருடைய கைகலப்பு கொஞ்ச நேரம் இருக்கும். அப்புறம் அது அடுத்த செய்திக்கு அவங்களே போயிடுவாங்க. வெட்டு குத்து அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுகிற மாதிரி ட்வீட் போட்டுட்டு அதில் ஒரு வன்முறையை தூண்டுறது, நேபாளம் மாதிரி நடக்கும், பங்களாதேஷ் மாதிரி நடக்கும் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் இது என்ன அப்படின்னா, ஏதோ அவருக்கு ஒரு சிக்கல் இருக்குது. அது சிக்கலை தீர்த்துக்கிறதுக்கு இந்த அரசியல் ரீதியாக ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு அவர் முயற்சிக்கிறாருன்னு தெரியும். அதை ஒரிஜினல் இல்லை. அடுத்து இப்போ தமிழக அரசியல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சமீப காலமாகவே திமுக விஸ் தாவேகா அந்த புள்ளியில நகர்றதை நீங்க பாக்குறீங்களா? இல்ல அந்த புள்ளியில தமிழக அரசியல்லாம் நகரல. இல்ல அதிகமா இப்ப திமுக காரங்களே பாஜக அதிமுக விமர்சிப்பதில்ல, தாவேகா எதிர்ப்பு அப்படின்ற ஒரு புள்ளியை நோக்கி இல்ல 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 நீங்க வந்து களத்தில் ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து எஸ்ஐஆர் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப திமுக அதை எதுக்குது. திமுக கூட்டணி கட்சிகள் எஸ்ஐஆர் இந்த நேரத்தில் நடத்தாதீங்க, தேர்தல் நேரத்தில் இதுக்கு அவசியம் தான், பீகார்ல நடந்ததை முன்னுதாரணம் காட்டி வழக்கு போட்டிருக்காங்க. அதிமுக அந்த வழக்கில் தன்னை இணைச்சிக்கணும் அப்படின்னு அது சொல்லுது. தட் மீன்ஸ் என்னன்னா எஸ்ஐஆரை நடத்தணும் அப்படிங்கிறது அதோட நோக்கம். இப்போ திமுக ஒரு முயற்சி எடுத்ததுன்னா அதிமுக அதுக்கு ஒரு எதிரான நிலையை எடுக்குது. ஏன்னா அது பிஜேபி கூட்டணியில் இருக்குது. பிஜேபி என்ன சொல்லுதோ அதை தான் ஏடிஎம்கே சொல்லும். இது புதுசு இல்லை. ஜெயலலிதாவின் அவருடைய மரணத்துக்கு பிறகு நீங்கள் 3 வேளாண் திருத்த சட்டத்தை பற்றி இதே அப்போ முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? நான் ஒரு விவசாயிங்க, எனக்கு தெரியாதாங்க, இந்த சட்டத்தினால விவசாயிகளுக்கெல்லாம் நன்மை தாங்கன்னு. எங்கே டெல்லியில் அவன் வந்து மாதக்கணக்கில் இருந்து போராடிட்டு இருக்காங்க விவசாயிகள். அவங்கள வந்து அவங்க மேல் தாக்குதல் நடக்குது, அவங்க அதெல்லாம் கடந்து எல்லாம் நிற்கிறாங்க. இவர் சொல்கிறாரு அதெல்லாம் இது இருப்பாங்க பிஜேபி குரலாக இருக்குது. ஏன்னா பிஜேபியோட மாநில தலைவர் தான் இப்போ சொன்னார், ஒரு புள்ளி கமா கூட மாற்ற மாட்டோம் அந்த சட்ட திருத்தின சட்டம் திருத்தினது தான். கடைசியாக அதை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். விவசாயிகளுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது. அது மாதிரி வந்து முத்தலாக்காக இருக்கட்டும், சிஏஏவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அதிமுக நிலைப்பாடுங்கிறது பிஜேபி நிலைப்பாடை ஒட்டியே இருக்கும். இப்போ அவங்க ஒரு நிலைப்பாடை எடுத்து அப்போ அதுக்கு நேர் எதிரான ஒரு திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி வந்து அது வந்து சிறுபான்மை நலன், விவசாயிகள் நலன்னு அவங்க ஒரு கருத்தை அதில் முன் வைக்கிறாங்க. இப்போ இதுதான் உங்களுக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று நேரடியாகவே இது நடக்கிறது. ஏன்னா பிஜேபி என்ன சொல்லுதோ அதனுடைய தமிழ்நாட்டின் குரலாக அதிமுக ஒலிக்குது, செயல்படுது, கேஸ் போடுது, ஃபீல்டில் வந்து அவங்க நிர்வாகிகள் அதே பாணியில் தான் பிஜேபி என்ன சொல்லுதோ அந்த பாணியில் செயல்படுறாங்க. ஸோ கள நிலவரம்ங்கிறது இன்னமும் அந்த இடத்துல தான் இருக்குது. பட் சோஷியல் மீடியாங்கிறது கவனம் பெறக்கூடியதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சதுமே ஃபோனை தான் கையில் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ முதல் நம்ம இன்னைக்கோட காலை பொழுது விடிஞ்சதுங்கிறது ஃபோன் பார்த்து தான் நமக்கு விடியுது. அப்போ அதில் வந்து வாட்ஸ்அப்பில் சில செய்திகள் வருது, சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக் இதெல்லாம் வரும் பொழுது அதில் வந்து இவங்க டிவிக்காரங்க அதில் நிறைய இருக்காங்க. ஏன்னா அந்த ஜென்ரேஷனே வந்து இணையதளம் வந்துட்டு தரைத்தளத்தை எதிரொலிக்குமா? இல்லை இணையதளம் வந்து தரைத்தளத்திலேருந்து உண்மையான இன்புட்ஸை எடுத்து கொடுக்கணும். தனிப்பட்ட உணர்வுகள் இருக்குல்ல, நமக்கு இருக்கிறத மட்டுமே கொடுத்துட்டு இருக்கிறது, அது வந்து பெருசாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது.
உண்மையான நிலவரம் இருக்குல்ல. இப்போ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அது உண்மையான நிலவரமா இருக்கும். இப்ப அ கோவையில அந்த ஏர்போர்ட் பகுதியில அன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு நடந்த, கல்லூரி மாணவிக்கு நடந்த அந்த கொடூரத்த பத்தி நீங்க வந்து ஒரு ட்வீட் போட்டீங்கன்னா, அது சோசியல் மீடியால கொண்டு போனீங்கன்னா, அரசு தரப்பு அதுக்கான பதில் குடுக்கறது, இது பண்றதுன்னு அது ஒரு இது வருதா? அவன் கைது செய்யப்படுறாங்களா? அது சம்மந்தப்பட்டவங்க. ஏன்னா, அங்க ஒண்ணு நடந்திருக்கு. கிரவுண்ட்ல ஒண்ணு இருக்கு. அத நீங்க சொல்லும் பொழுது அதோட இம்பாக்ட் வரும். அரசாங்கமும் அத வந்து இது பண்ணும். இல்ல நெறைய விஷயங்களுமே அரசாங்கம் இணையதளத்த பார்த்து மாற்றப்பட்ட உண்டு. வரலாறுகள் அது உண்டு. எங்கேன்னா, அங்க இருந்தா தான் அது. ம். அதே ஒரு அடுத்து உடனே கோவையில ஒரு பெண்ணை கடத்தி விட்டார்கள்ன்னு எதிர்க்கட்சி தலைவர் ட்வீட் போடுறாரு. ஆனா அது என்ன அது? அது கணவன் மனைவி விவகாரம். நீங்க கிரவுண்ட் ரியாலிட்டி இல்லாம, நீங்க சோசியல் மீடியா பரபரப்புக்காக ஒண்ணு போட்டீங்கன்னா, அது அம்பலப்பட்டு போயிரும். அது மாரி இங்க வந்து இது வந்து என்னன்னா, இங்க இங்க ஒரு வார் நடந்துட்டு இருக்கும். சோசியல் மீடியால யார் அதிகமா இருக்காங்கன்னு டிவிகேக்கா, டிஎம்கேக்கு நாங்க தான் இது அப்படிங்கிற மாரி. அப்புறம் சர்வேலாம் வரும். நீங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் போல்லாம் வருது. இன்னும் எலக்ஷனே வரல. எக்ஸிட் போல் எப்போ வரும்? போலிங் ஆனா தான் எக்ஸிட் போல் வரும். இன்னும் தேர்தல் அறிக்கை இருக்கு, வேட்பாளர் தேர்வு இருக்கு, இருக்கு, கூட்டணி இருக்குது. இருக்கு. இதெல்லாம் இருக்கு நெறையா. அதெல்லாம் இன்னும் காலம் இருக்கு. இருந்தாலும் இந்த 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 ஒரு மயக்கம் இருக்குல்ல. ஒரு 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 மாரி ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாலே அது இதுதான் அப்படிங்கிறது. சினிமா பாணியில. அதாவது வந்து எல்லாத்தையுமே ஒரு சினிமா பாணியில பார்க்கறது, போறதுங்கிற அந்த மனநிலை தான் நீங்க சொல்ற சோசியல் மீடியா இம்பேக்ட்டே தவிர, களத்தை பொறுத்தவரைக்கும் திமுகவும் அதன் கூட்டணிகளும் முன்னிலையில இருக்கு. ம். பிஜேபி எப்படியாவது இந்த இந்த முறை வந்து அதிமுக மூலமாக ஏன்னா அதிமுகவை பலவீனப்படுத்தி பல குழுக்களாக வச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க ஆளுக்கு ஒரு அதிமுகன்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் ஒன்றிணைக்கணும் அப்படின்னும் ஒரு ஒரு லைன் இருக்குது. அப்போ ஒன்றிணைச்சா யார் தலைவர் அப்படிங்கிற ஒரு போட்டியும் அதில் இருக்கு. அது அங்கே உள்ள விஷயங்கள் வருங்க. அப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய வளர்ச்சியை இங்கே வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு பிஜேபி தான் முயற்சிக்குது. அப்போ என்னென்ன பண்ணணும்? பிஜேபிக்கு என்னென்ன நோக்கம் இருக்கும்? நேரடியாக பிஜேபி வந்து தன்னுடைய மதவாத கருத்துக்களை இங்கே சொல்ல முடியாது. இங்கே சொன்னால் இங்கே இதுக்கு வந்து ஒரு இந்த இந்த தமிழ் மண்ணுடைய இது இது எப்பொழுதுமே இன்னைக்கு இல்லை. இதோடைய ஆன்மீக பண்பாட்டு விஷயத்திலேயே கூட எல்லாரையும் அரவணைக்கிறது தான் இந்த மண்ணோட தன்மை. அதனால இவங்க வந்து புது அரசியலுக்காக மட்டும் சொல்லலை. இங்கே எல்லாருக்குமே ஒரு ஒற்றுமையாக இருக்கணும். அமைதி கெட்டு போயிடக்கூடாது. அவன் அவன் நம்பிக்கை அவன், என் நம்பிக்கை எனக்கு, நம்பிக்கை இல்லாதவன் நம்பிக்கை இல்லாமல் போட்டோம். ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணாதேங்கிறது. நீங்கள் மதவாதம் கொண்டு வந்தால் நடக்காது. இந்தியை திணிச்சிங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும். சமஸ்கிருதம் ஹிந்தி மூலமாக சமஸ்கிருதம் வர்றது இதெல்லாம் இங்கே வந்து அவங்க பண்பாடே இங்கே பெருசாக வராது. இங்கே ராமரை கூட இங்கே தூக்கிட்டு வராங்களா? ஏன் முருகனுக்கு மாநாடு நடத்துகிறாங்க? பிஜேபியாக முருகனுக்கு மாநாடு நடத்தணும். நீங்கள் எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் தானே சொல்கிறீங்க. இங்கே ஏன் வந்து முருகன் மாநாடு நடத்துகிறீங்க? ஏன்னா அதை சொல்லி இங்கே உங்கள் விஷயத்தை சொல்லி இங்கே பிழைக்க முடியாது. ஸோ இங்கே உள்ளதை எதையாவது நீங்கள் கபலீகரம் செய்யணும். உங்களோட தான் சுவாகா பண்ணணும். அப்போ இங்கே இருக்கிறதுல அதிமுகவை சுவாகா பண்ணுறது அரசியல் ரீதியாக. ஆன்மீக ரீதியாக முருகனை சுவாகா பண்ணலான்னு பார்க்குறாங்க. அரசியல் ரீதியாக அதிமுகவை பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு அதிமுக சரியான ஒரு எதிர்வினை ஆற்றாமல் அவர்கள் சொல்வது போலவே நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால, அதுக்கு தலையாட்டிகிட்டு இருக்கிறனால, இங்கே இருக்கிறவங்க இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை விட நீங்கள் சொல்கிற இந்த புது புது கட்சிகள் கூட எது வேற வரும் பொழுது, ஓ இவங்க தான் திமுகவை எதிர்க்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் உருவாகுது அப்படிங்கிறதான். நன்றி சார்.